ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஓப்போவோட Oppo K10 5G தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால ஏன் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துறது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா ஓப்போ எப்பவுமே ஒயிட் கலர் பாக்ஸ் இல்லை ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பச்சை கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கே பிராண்டிங் கீழே Oppo K10 5G டாப் ரைட் கனலில் 828 வேரியண்ட், பாட்டம் அண்ட் பாட்டமில் எதுவும் இல்லை, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் Oppo பிராண்டிங்ஸ். ஸோ டாப்பில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது மிட்நைட் பிளாக்ங்கிற கலர் ஆப்ஷன், அது போக ஃபோனை சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணோம்னா சின்ன பிளாக் கலர் பாக்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் புக்லெட்ஸ் அப்புறம் சிம்டூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு Oppo K10 5G ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ டியூவல் கேமரா செட்டப் நல்லாவே தெரியுது. ஓகே, இது போக நம்மளுக்கு ஒரு சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வாட்டுன்னு பார்த்தோம்னா ஓகே ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது போக நம்மளுக்கு ஒரு டைப் சிக்கான கேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், பாக்ஸ் கண்டென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து இப்போ ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் இந்த டேப்லேருந்து எடுத்தோம்னா ஃபோன் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ ஃபோன் பார்த்து ஒரு பாக்ஸில் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு டூல் கேமரா செட்டப் பெரிய ஹியூஜ் பம்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேலை செய்யுது. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.56 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சோட ஊரில் நம்மளுக்கு இங்கே டியூ ட்ராப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ் வைஸ் வந்தோம்னா ஸோ லைட் மோட், டார்க் மோட், பிரைட்னஸ் லெவல் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி ஆஸ்பிரேஷன் பார்த்தோம்னா 20:20 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. 84% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சலோட டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா 269 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தான இதாங்க இருந்துச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் HD கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்தது ஃபோனை பில்ட் அண்ட் பாடி ஷீல்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு சாஃப்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில் தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ பேக் சைடில் அந்த பெரிய பம்பில் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே Oppo பிராண்டிங், ரைட் சைடில் பவர் பட்டன், பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரேமி மேக் அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு மேலேயே சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தோம்னா ஹைபிரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கிடைக்கல. ஓகே, டாப்பில் பார்த்தோம்னா ஒரு செகண்ட் மேக் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதாங்க இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, திக்னஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே 8 mmக்கான திக்னஸாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தோம்னா நல்லா ஒரு சிலிக்கான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திக்னஸ் போக டிஸ்பிளே பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஃபோனை வெயிட்னு வந்தோம்னா இங்கே 190 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோன் தான். ஓகே, கலர்ஸ் வைஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மிட்நைட் பிளாக் நம்மக்கிட்ட கலர் வேரியண்ட், இது போக ஓஷன் ப்ளூங்கிற இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த மிட்நைட் பிளாக் ஆப்ஷன் நல்லா சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சர் ஃபினிஷோட நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷோட. ஓகே, பில்டு பார்த்தோம்னா இதாங்க சிங்கிள் பில்ட். ப்ரொடக்ஷன் வைஸ் வந்தோம்னா ப்ரொடக்ஷனுக்கு இங்கே எதுவும் கொடுக்கல சேட்லி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு வேரியண்ட் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். ஸோ அந்த 128 GB நம்மளுக்கு 22 GB யூஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்த்தோம்னா 104 சம்திங் எல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரேம் பார்த்தோம்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது போக 5 GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் என்ன UFS 3.1 ஸ்டோரேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 nm பில்ட் பண்ண மீடியடெக் கூட டைமென்சிட்டி 8ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. கலர் OS வெர்ஷனும் 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலி G57MC ஜிபி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு வரும்போது கைஸ் நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆகணும். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ் வைஸ் வரும்போது நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகாபிக்சல் f1.7 ஆப்பிச்சரோட, செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.4 ஆப்பிச்சரோட. ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப்பில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, f2.0 ஆப்பிச்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர்மிஷன்ஸ் நிறைய கேட்குது. லொகேஷன்ஸும் allow while using this app. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோடில் 10x வரைக்கும் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எல்லாமே 10xக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நைட் மோட், வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஸோ 1080p 30 fps வரைக்கும் நம்மளை வீடியோ எடுக்க முடியுங்க. மோடில் பார்த்தோம்னா ப்ரோ மோட், எக்ஸ்ட்ரா HD, பேனோரமா, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சர்வீஸ் கடைசியில் ஆட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஹை கெப்பாசிட்டி பேட்டரியான 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் போடுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 53% அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதாவது 53%, அதாவது பாதி. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி லைஃப், நல்ல ஒரு ஈஸியாக ஒரு 1.5 days கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 டேக்கு மேலே ஈஸியாக தாங்க பேட்டரி லைஃப்னு வரும்போது ஹெவியாக யூசேஜ் பண்ணாலுமே. ஓகே கைஸ், கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு அந்த ஒரே வேரியண்ட் 8/128 பார்த்தோம்னா 17,499 சேல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா HD+ டிஸ்பிளே, பில்டு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பில்டு, ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் கிடையாது, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசஸர், 5G ப்ராசஸர், கேமராஸ் டுவெல் கேமரா செட்டப் 48+2, ஃப்ரண்ட்டில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையாங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆரங்க ஆப்ஷனுக்கும் அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஓப்போவோட K10 5Gயும் ஸோ ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபோனுக்கு பார்த்தோம்னா ஓப்போ K10 பார்த்தோம்னா ஃபுல் HD+ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது 6.59 இன்ச்சோட. இது பார்த்தோம்னா 6.56 inch HD+ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பில்டு பார்த்தோம்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் பில்டு தான். ஓகே, அடுத்ததாக ஸ்டோரேஜ் வைஸ் வரும்போது அங்கே அந்த K10 பார்த்தோம்னா 8/128, 6/128 ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5Gயில் நம்மளுக்கு சிங்கிள் வேரியண்ட் தான் 8/128 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே ப்ராசஸர் வைஸ் ஜம்ப் பண்ணோம்னா ஓப்போ K10 நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 6 nm பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக டாஸ்க் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். K10 5Gயில் ஸ்னாப் ட்ராகன் கிடையாது, டைமென்சிட்டி 8 5G. ஓகே, இதுவும் 6 nm ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்ததாக கேமராஸ் வந்தோம்னா K10 50+2, இதில் பார்த்தோம்னா 48+2. ஓகே, கேமராஸ் பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, 1000 ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதில் ஃப்ரண்ட் கேமரா நம்மளுக்கு 16 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு 8 மெகாபிக்சல் சென்சர் தான். ஓகே, பேட்டரி பார்த்தோம்னா ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டி சேம் கெப்பாசிட்டியான சார்ஜிங் ஸ்பீடு தான். இப்போ ப்ரைஸிங் வருவோம். ரெண்டு ஃபோனுக்குமே ப்ரைஸிங் பார்த்தோம்னா K10 5G 8/128 14,499 சேல் பண்ணுறாங்க. ஓப்போ K10 பார்த்தோம்னா 6/128 15,000, 8/128 17,000. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது
ஸோ 5G ப்ரிஃபரன்ஸ் இல்லை எனக்கு, எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கேம்ஸ் விளையாண்டாலுமே நார்மல் யூசேஜ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா K10 ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ K10 5Gயும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அந்த HD ப்ளஸ் டிஸ்பிளேக்கு நீங்கள் அவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்களா, அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் தான் கைஸ். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.